பிரச்சனைகள் ஏன் உருவாகிறது, பிரச்சனைகளின் காரணம் என்ன, பிரச்சனைகள் எந்த திசையிலிருந்து எழும்ப முடியும்ன்றத பைபிள் வந்து ரொம்ப தெளிவாக விலாவாரியாக நம்மகிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்குன்றதான் நான் வேதத்தை ஆராய்ந்த போது கண்டுபிடிச்சேன். பாடுகள் நமக்கு போதிக்கும் 7 உண்மைகள். எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எனக்கு வருது, அதுவும் நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கேன், நான் ஒரு ஜெபம் பண்றேன், நான் வந்து பைபிள் வாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஊழியம் பண்றேன், நான் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறேன், எனக்கு ஏங்க இப்படி பாது என்னை பின்னாடியே விரட்டிட்டு வருது? இந்த மாதிரி கேள்விகளோடு நீங்க வாழ்ற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வசனத்திலிருந்து நம்முடைய கண்களை தெளிய பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறேன். நம்பர் 1, பாடுகள் நமக்கு போதிக்கிற முதல் சத்தியம், எல்லாவற்றையும் நம் கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வர முடியாது என்பதை பாடுகள் நமக்கு உணர செய்கிறது. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பட்டம் முடிச்சிட்டோம், ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நமக்கு சம்பாத்தியம் கிடைச்சிருச்சு, நமக்கு ஒரு பதவி ஒன்று கிடைச்சிருச்சு, நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க, நமக்கு ஒரு சேரை கொடுத்துட்டாங்க, ஆஃபீஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம டெய்லி போகிறதுக்கு ஐடி கார்டு இருக்கு, இதெல்லாம் வந்தவொடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா லைஃபை நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். ஐ எம் சாரி டு டெல் யூ சம்திங், இது எல்லாமே நமக்கு இருந்தாலும் டோட்டல் கண்ட்ரோல் நமக்கு கிடையாது. என்ன உன் வாழ்க்கையில் வர வேண்டும், என்ன வரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ற எந்த உரிமையும் ஒன்று கிடையாது. நம்ம ஒருவருமே இந்த துன்பத்தை தான் அனுபவிப்பேன், இந்த பாடு எனக்கு வேண்டாம், இந்த வழியா நான் போக மாட்டேன், இதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அதிகாரம் நம்மகிட்ட இல்லை. இந்த உண்மையை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். நம்ம வெற்று மனிதர்கள். அவர் சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? அவர் சொல்ற காரியம் வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும், நம்ம எல்லாருமே ஹர்ட் பண்ணோம். சொல்ற நீ யார் தெரியுமா? வெறும் புகை தான் தெரியுமா உனக்கு? இன்றைக்கு இப்படி இருக்கிறது போல இருக்கும், கொஞ்ச நேரத்தில் காணாமல் போகிற புகை மாதிரி இருக்கும் லைஃப். இது எப்படி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் ஒரு சமையல் செய்றீங்க, நீங்க சமைக்கும் போது ஒரு புகை எழும்புது, அந்த புகை வந்து சிம்னி வழியா மேலே போகுது. உங்க பிள்ளைகிட்ட நீங்க ஓடி பேச, கொஞ்சம் புகை போயிடுச்சு, கொஞ்சம் பிடிச்சி எடுத்துன்னு வா, சொல்ல முடியுமா? அது எங்க போச்சுன்னே தெரியாது. அவர் சொல்றாரு, உங்க லைஃப் அப்படிதான் இருக்கு. You cannot just control it. எப்படி உன் புகையை உன் கையால் பிடிக்க முடியாதோ, உன் லைஃபை நீ நினைச்சுக்கலாம், எனக்கு பட்டம் இருக்கு, பதவி இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, எனக்கு அந்தஸ்து இருக்கு, எனக்கு இந்த இடம் இருக்கு, சொந்தமா வச்சு. Nothing is yours. இதை நீ புரிந்து கொள். அப்போ ஒரு மனுஷன் வந்து பாடு சகிக்கும் போது ஒன்ன புரிஞ்சுக்கணும், இது வரும் வராது, எவ்வளவு நாள் வரணும், இது எவ்வளவு நாள் நிக்கணும்ன்ற கண்ட்ரோல் நம்ம கையில இல்ல. We are not in control. God is. We are not in control. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கலாம், தேசத்தின் தலைவரா இருக்கலாம், எல்லாத்தையும் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கலாம், நமக்கு ரொம்ப பெருமை இருக்கலாம், எல்லாத்தையும் நான் ஆளுகை செய்வேன். No, you cannot. That's the reality. அதான் உண்மை. யோபு 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற உண்மையை பாருங்களேன். அவர் சொல்லுகிறார், நன்மைக்கு காத்திருந்தேன், ஆனா தீமை வந்துச்சு. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்தேன், இருள் வந்ததுன்றாரு. அப்போ என்னன்னா, ஆர்டர் பண்ணது வெளிச்சத்துக்கு ஆர்டர் பண்ணேன், பார்சலில் வந்து என்ன வந்துச்சு, இருள் வருது. ரிசர்வேஷன் வந்து நல்ல நாளுக்கு பண்ணி வச்சிருந்தேன், பார்த்தா கெட்ட நாள் வந்து நிற்குது. நன்மைக்கு காத்திருந்தா தீமை வருது, வெளிச்சத்துக்கு காத்திருந்தா இருள் வருது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, துன்பத்தை அனுபவிக்கிற காலத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், என் வாழ்க்கையின் மேல் நான் அதிகாரி அல்ல, நான் வெறும் மனிதன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிறது கிடைக்காதது, வந்தது, நம்ம உயர்ந்தது, நம்ம பெற்றுக்கொண்ட எதை பற்றியும் நம்ம பெருமையா இருக்கவே கூடாது. ஆணவம் மட்டும் நமக்குள்ள வரவே கூடாது. இன்னைக்கு எனக்கு இந்த பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, இவ்வளவு உயர்வில் இருக்கேன், இவ்வளவு சம்பளம் எனக்கு சம்பாதிக்கிறேன், நான் இந்த ஸ்தானத்துல உயர்ந்துட்டேன், இந்த பட்டம் வாங்கிட்டேன், இந்த லெவல்ல உட்காந்துட்டேன், எனக்கு பிரச்சனையே வராதுன்னு மட்டும் நம்ம ஒரு நாளும் பெருமைப்படவே கூடாது. எவ்வளவு உயரத்தில் இருக்கிற மனுஷனும் நாளைக்கு தரை மட்டும் இறங்க என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்குங்க. உலகத்துக்கே வந்து ஐபோனை கொடுத்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் உடைய நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கோடி 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 கோடியா பணத்தை வச்சிருந்தாரு. ஒரு நாள் கண்டுபிடிச்சார், தனக்கு கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சார். போனை டிசைன் பண்ணாரு, தான் உடம்புல இருக்க ஒரு உறுப்பை வந்து அதுல வந்த கேடு அவரால் ஸ்டாப் பண்ண முடியல, இளமையிலே மரித்து போனார். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தா கூட சஃபரிங்கை பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஐ எம் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங், ஐ டோன்ட் கால் த ஷாட்ஸ். நான் எல்லாவற்றையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன்னு நினைக்கவே கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டியது அவசியம். பாடுகள் நம் வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்கிற இரண்டாவது முக்கியமான ஒரு பாடம், பாவத்தின் கொடுமையான பின் விளைவுகளை பாடுகள் வழியாக நம்ம உணர்கிறோம். இதை விளக்குகிறேன் உங்களுக்கு. நான் வசனத்தை நம்ம தெரிந்த வசனம் வாசிக்க போறோம். 139ஆம் சங்கீதம் 23 முதல் 24.
தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை இல்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று ஆராய்ந்து பாருங்க. பாருங்க, கொஞ்சம் பாருங்க ஆண்டவர், இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்றாரு. அப்பனா அர்த்தம் என்னன்னா, நல்லா கவனிங்க, வேதனையை நமக்கு கொண்டு வருகிற வழிகள் நமக்குள்ளே இருக்க முடியும். ஒரு மனுஷன் படுகிற பாடுகளுக்கு ரெண்டாவது முக்கியமான சத்தியத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். என்ன தெரியுமா? நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய தவறான தெரிந்தெடுப்பு, நம்முடைய தவறான பாதைகளே காரணமாக மாற முடியும். இந்த சத்தியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். யூ cannot put the blame on everybody. எல்லார் மேலேயும் நம்ம பழியை சுமத்திட முடியாது. அநேக வேளை நம்முடைய வேதனைக்கு நாமே காரணமாக மாறுகிறோம். இதை நாம் உணர வேண்டும். பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்றாரு, என்ன ஆராய்ஞ்சு பாருங்க, என்ன சோதித்தறீங்க, நீங்க கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே, வேதனையை உண்டாக்குகிற, வேதனையை தருகிற வழி ஏதாவது என் லைஃப்ல இருக்கா? நான் அப்படி அந்த பாதையில் போயிட்டதுனால தான் எனக்கு இந்த வேதனை என் வழியில பின்னாடி திரும்பி வந்துருச்சான்னு சொல்லி கொஞ்சம் சோதிச்சு பாருங்கன்றாரு. இதனால என் வாழ்க்கையில வேதனை வந்துச்சான்னு செக் பண்றதுக்கு 3 காரியம். நம்பர் 1, என் வாழ்க்கையிலே நான் துன்மார்க்கமாய் நடந்ததினாலே வேதனை அனுபவிக்கிறேனா என்று முதல்ல டெஸ்ட் பண்ணணும். எழுதுங்க, துன்மார்க்கமாய் வாழ்ந்தேனா, துன்மார்க்க வழியை தெரிந்து கொண்டேனா, அதனால இந்த வேதனை எனக்கு வந்ததா அப்படின்னு சோதித்து பார்க்க முடியும். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கலாம். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் வேற யாருமே இல்லை, இவரே தான். இவரே கொடுமை பண்ணி, இவரே அக்கிரமம் பண்ணி, இவரே அநியாயம் பண்ணி, கடைசியில் அது எல்லா தலைமையில வந்து விடியுதுன்னு போட்டிருக்கு. குழியை வெட்டிட்டு அதிலே போய் விழுந்துட்டான். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சு நான் வந்து பிரச்சனை மாட்டிருக்கேன்னு சோதிச்சு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டைம். சங்கீதம் 32:10, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டுன்னு பார்க்குறோம். துன்மார்க்கருக்கு என்னமா? துன்மார்க்கம் பண்றதுனால வேதனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? எரேமியா 30:15 சொல்லுது, உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். இதெல்லாம் வந்ததுக்குன்னா நீ தான் காரணம்ன்றாரு, உன்னுடைய அக்கிரமம் தான் காரணம். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் வாழ்க்கையில வந்து ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு, தேசம் ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு, குடும்பம் ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இவர் உப்பரிக்கை மேல சுத்திட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற தன்னுடைய சேவகனுடைய மனைவியை உற்று பார்த்தாரு. பார்த்தோட எழுந்து போயிருந்தா பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாண்டே, தெரியாம பார்த்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு போயிருந்தா வாழ்க்கையை வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, இவள் வந்து சேவகனுடைய மனைவி தானே, எல்லாம் நம்ம அதிகாரத்துக்குள்ள கீழே இருக்கிறா, அவளை என்ன வேணாலும் நான் செய்யலான்னு சொல்லி அவளோடு தகாத ஒரு உறவை கொண்டான். அதை மறைக்கிறதுக்கு அவளுடைய உண்மை புருஷனை வந்து கொலை பண்ணான். இவர் என்ன நினைச்சா தெரியுமா, லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரத்தில் எல்லாத்தையும் மறைச்சு தொடச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம், யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது, நம்ம லைஃபை நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம்னு நினைச்சாரு. ஆள் அனுப்பி விட்டார். 3 கொடுக்குறேன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும், எந்த பாடு வேணும் நீ தெரிந்து எடுத்துக்கோ. செய்கிற அக்கிரமம் செஞ்சுட்டு ஃப்ரீயாக ஓடிடலாம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. யூ ஹேவ் டு கெட் யுவர் சேலரி. நீ செஞ்ச பாவத்துக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போ. செக்கில் வேணுமா, கேஷில் வேணுமா, அல்லது டெபாசிட் பண்ணட்டுமான்ற மாதிரி நீ சூஸ் பண்ணு, உனக்கு எப்படி வேணும். பட் யூ கெட்டிங் இட். அவன் கதறான், ஆண்டவரே உங்களுடைய கையில் இறக்க இருக்குன்னு நீங்கள் பார்த்து செய்யுங்க ஆண்டவரேன்னு கதை. அப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை உனக்கு வந்துச்சுன்னா, இவனுடைய சொந்த அக்கிரமம். யாருமே இவனுக்கு விரோதமாக மூட்டி விட்டதெல்லாம் கிடையாது, இவனே செய்த அக்கிரமம். அப்போ இது நம்ம செக் பண்ணணும், இதனால என் வாழ்க்கையில் பாடு இருக்கா. செகண்ட் ரீசன், சங்கீதம் 16:4 வாசிக்கும் போது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். பொய்யான அந்நிய தேவர்களை பின்பற்றினதுனாலே இவ்வளவு துன்பத்தை நான் அனுபவிக்கிறேனா? தேவனை விட்டு பிரிந்ததுனால இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிக்கிறேனா? அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டதுனால இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேனா? சோதிச்சு பார்க்கணும். சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழிச்சு அதை வந்து உறுத்துது, அவங்களுக்கு இந்த வேதனை இருக்கு, தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவர் சொல்றாரு. சில பேருக்கு ஆனால் அது கஷ்டமா இருக்கும், அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பிடிக்காது. அவங்க நான் இஷ்டத்துக்கு என் வழிக்கு தான் போவேன்னு போவாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிப்பாங்க, ஐயோ இந்த வேதனை என்னை தாண்ட விட மாட்டேங்குது, என்னை போக விட மாட்டேங்குது. அப்புறமா அழுதும் பிரயோஜனம் இல்லை, அந்த ப்ராப்ளம் வந்து அந்த வேதனை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். சொல்ற அந்நிய தேவர்களை பின்பற்றினால் துன்பப்படுறியாப்பா? செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், கடைசியா இன்னொரு காரியம் கூட இருக்கு.
பண ஆசையினால் நான் வேதனைப்படுகிறேனா, நான் துன்பம் அனுபவிக்கிறேனா? இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சஃபரிங் என் லைஃப்ல வந்ததுக்கு பண ஆசை காரணமா இருந்ததா? பண ஆசை, பொருள் ஆசை என்ன வேணா இருக்கலாம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 9 வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பல வித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சிக்கிறாங்க, ஆனா இச்சித்த பிறகு விசுவாசத்தை விட்டு வழுவிட்டு அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறாங்க. இது ஒரு கொஸ்டின் தான். ஒழுங்கா போயிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையை, பேராசைனால இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் நான். பண ஆசை என் வாழ்க்கையை கெடுத்துச்சா? பொருள் ஆசை, இன்னொருத்தனுடைய பொருளை ஆசைப்பட்டதுனால, பணத்தின் மேல நான் ஆசை வச்சதுனால என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டேனா? கேட்க வேண்டிய கேள்வி. பேசிக் என்னன்னு கேட்டா, வேதனை உண்டாக்கும் வழியிலே நான் சென்று எனக்கு வேண்டாத அடுக்காத வேதனை என் மேல் நான் சுமத்தி கொண்டேனா? பாவத்தினுடைய கொடுமையான பின்விளைவுகளை நமக்கு படம் போட்டு காட்டுறது என்னன்னு கேட்டா, வேதனை, பாடுகள். 3வது எழுதுங்க, தேவனுக்கும் பிசாசுக்கும் போராட்டம் இருக்கிறது அப்படின்றத நாம் அனுபவிக்கிற பாடுகள் வழியாக தான் உறுதி செய்யறோம். ஓ, இது உண்மை அப்படின்றது உறுதி செய்யறோம். எபேசியர் 6 அதிகாரம் 11 முதல் 17 வசனங்களை பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 12 வசனம் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அங்ககார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்கு? அப்ப நம்ம நினைச்சிடக்கூடாது சஃபரிங்ன்றது ஒன்லி வேர்ல்ட்லி பிசிக்கல் நினைக்காதீங்க. நோ, there is also something called a spiritual battle. அவர் சொல்லுகிறார், அதனால தான் நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சாதான் நீங்க அதை எதிர்கொள்ள முடியும். அல்ட்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் எவனை விழுங்கலாம் நம்ம வயதிரி சுற்றி திரிந்துட்டு இருக்கான். அன்றைக்கு ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்தான். he is still active. இந்த உலகத்தின் அதிபதி இன்றைக்கு ஆக்டிவா இருக்கிறான். ஒரு சிங்கத்தை போல சுற்றி வர்றான். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு ஹேபிட் என்ன எப்படி கொண்டு போய் இவ்வளவு தூரம் கீழே தள்ளி போடுச்சு எனக்கு தெரியும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி, நான் அவ்வளோ ஈஸியாலாம் விட மாட்டேன், அவ்வளோ சீக்கிரமா என்னை யாரை ஏமாற்ற முடியாது, ரொம்ப உஷாரான பேர் வழி நான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எப்படிதான் மதி மயங்கனே தெரியல, அப்படி ஏமாந்தேன் பாஸ்டர். எல்லாத்துக்கும் 10 பைசா கூட கணக்கு பார்ப்பேன், அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பேன், அவ்வளோ ஒரு நான் ரியலிஸ்டிக்காக திங்க் பண்ணுவேன். ரொம்ப சேனான நான் ஒரு பர்சன், நான் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அப்படி மதி மயங்கிட்டேன் நானுன்னு சொல்லுவாங்க. How did it happen? How did I fall off like this? How did I slip? வேதம் சொல்லுது, நீங்க நினைச்சுக்காதீங்க உங்க போராட்டம் எல்லாம் நேரா கண்ணுக்கு நேரா பார்க்குற ஒரு மனுஷனோடு மட்டும் கிடையாது. வான லோகத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு என்ன இருக்கு? போராட்டம் இருக்கு. அவர் சொல்லுகிறார், அதனால தான் நீங்க எதிர்த்து நிற்கிறது வந்து சும்மா ஃப்ளஷ் அண்ட் பிளட்னு நினைக்காதீங்க. there's a spiritual warfare going on. அதனால தீமோத்தேயுட்ட சொல்றாரு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. Please understand this, my friends. Just because you know a lot about the world, you cannot just survive in the world. That's not everything you see. உலகத்தை பற்றி நிறைய அறிஞ்சு வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப உஷாரான ஆளு, எனக்கு எல்லா விஷயம் தெரியும், அதனால நான் சாமர்த்தியமா எல்லாத்தையும் கையாண்டுருவேன் நினைச்சீங்கன்னா சில வேளையில நம்ம அதில் ஏமாந்து போயிடுவோம். சில வேளையில அறிவு இருமாப்பை உருவாக்கிறோம். நிறைய வேளை அறிஞ்சவங்க பலசாலிகள்லாம் விழுறதை நான் பார்க்கிறேன். தனக்கு முன்னும் தனக்கு பின்னும் இவனுடைய ஞானத்தை போல ஞானம் யாருக்குமே இல்லைன்னு சொல்ற சாலமோனை என்ன செஞ்சுட்டான்? அப்படியே தடுமாறி விழுந்தான் பாருங்க. சிம்சோன் எவ்வளவு பெரிய பலசாலிங்க, சிங்கம் நிக்க முடியல முன்னால, 300 நரிய பிடிச்சான் அவன். அவ்வளோ பெரிய பலசாலிய கவுத்துனது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பெண்ணுங்க, ஒரே ஒரு பெண் அவனை தூக்கி பிளாட் ஆக்கிட்டா கீழே. Yours and mine, the warfare is not just flesh and blood. எல்லாத்தையுமே கை பலத்தை வச்சு, ஈட்டியை வச்சு, பட்டயத்தை வச்செல்லாம் எல்லாத்தையும் கைக்குள்ள கொண்டு வர முடியாது. அறிவெல்லாம் வச்சு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியாது. we have a spiritual warfare going on. இது உண்மை, இது நிஜம் என்பதை நம்முடைய போராட்டங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். யோவான் 15:18-19 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுச்சு? என்னை பகைத்ததுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. I have been hated first and then you are hated next. ஏன்னா நீங்க என்ன பின்பற்றினீங்களே, அதனால now you are being hated. நீங்க இப்போ பகைக்கப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்றாரு 19ஆம் வசனத்துல, நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும்.
நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீ உலகத்தின் கிங்டம்ல இருந்திருந்தா உனக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆனா நீ என்னுடைய கிங்டம்குள்ள வந்த, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ வந்தாய். நீ உலகத்திற்குரியவன் அல்ல. அதனால உனக்கு இத்தனை ப்ராப்ளம்ஸ் நீ ஃபேஸ் பண்றேன்னு சொல்றேன். ஏன்னா முதலாவது இந்த உலகம் வந்து என்னதான் பகைச்சது. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் என்னதான் முதல்ல பகைச்சான். ஆனா நீ என்னோட சேர்ந்ததுனால இப்ப நீ யாரா மாறிட்ட, எனக்கு கூட்டாளியா மாறிட்ட. அதனால உன்னையும் அவன் என்ன செய்கிறான், பகைக்கிறான். 44 சங்கீதம் 22 வசனம் பாருங்க. Psalm 44 and verse 22. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். அவர் சொல்ற ரீசனை பாருங்க. உமது நிமித்தம், for your sake Lord. வசனம் போடுங்க பார்த்திருப்பி. 44:22. உமது நிமித்தம், எனக்காக இல்லை, இது ஏன் பிரச்சனை இல்லை, இது உமது நிமித்தம். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுனால, அவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சதுனால, அவரை பின்பற்றதுனால, உமது நிமித்தம் நாள்தோறும் எந்நேரமும் நான் கொல்லப்படுறேன், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுறேன். 4வது, இந்த உலகத்தில் நீதிக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள போராட்டம் தான் பாடுகள் நமக்கு வெளிப்படுத்துது. பாடுபடும் போது உன்னை கண்டுபிடிக்கிறோம். ஈவலும் இருக்கு உலகத்தில், அநீதியும் இருக்கு, நீதியும் இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா போராட்டம் இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்துக்கு நடுவில் நம்ம டிராவல் பண்றோம். வெளிச்சம் இருளுக்கு விரோதமாக, இருள் வெளிச்சத்துக்கு விரோதமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் கடந்து போற நம்மளுக்கு வந்து குண்டடிப்படுது. அதுல தான் வேதனை. உங்களுக்கு சின்ன வசனத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீட்டர் 1 பேதுரு 3 வசனம். இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட அவர் ஆரம்பிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? தயவுசெய்து என்னோட சேர்ந்து வாசிக்கலாம் பாப்பா. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி அது. சொல்லுங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இப்பனா இது எப்படி தெரியுமா, நம்ம ஊர்ல பொதுவாக கேட்பாங்க பாருங்க, ஏய் நீ ஒழுங்கான பாதையில் போனா உன்னை எதுக்கு பிரச்சனை வரும்? நீ ஒழுங்கா இருந்தா உனக்கே கேட்கறாங்களா இல்லையா நம்மளை பார்த்து? அப்ப நம்ம என்ன வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்டிங்னா, நீ நல்லவனா இருந்தா உலகம் உனக்கு நல்லதா இருக்கும், நீ தப்பு பண்ணா உலகம் உனக்கு மோசமா இருக்கும், நீ நல்லவனா இருந்துட்டு போ, பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்கோ. இப்படித்தானே பொதுவாக சொல்றாங்க. இப்ப இந்த கேள்வியை வந்து பேதுரு வந்து ரொம்ப அழகா கேட்கிறாரு. நீ நன்மை செய்கிறவனாய், நீ நன்மையை பின்பற்றுகிறவனா இருந்தா உனக்கெல்லாம் யார் தீமை செய்ய முடியும்னு கேட்டுட்டு 14ஆம் வசனத்துக்கு வர்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீதி நிமித்தமாக நீ பாடுபட்டால் பாக்கியவனா இருப்பாய். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீ பயப்படாம கலங்காம இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்க. உலகத்தில் உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கன்னு சொல்லிட்டு, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை அவங்க தூஷிப்பாங்க, உங்களை அக்கிரமக்காரர் விரோதமா பேசுவாங்க. ஆனா நீங்க நல்ல மனசாட்சியோட வாழ்ந்துக்கிடுங்க. 17ஆம் வசனம் அதை க்ளோஸ் பண்றாரு. எப்படி அந்த ஆர்குமெண்ட்டை க்ளோஸ் பண்றாரு? ரொம்ப பியூட்டிஃபுல்லா க்ளோஸ் பண்றாரு. சொல்றாரு, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே. இது ஒரு கொஸ்டின் மார்க் நமக்குள்ள கொண்டு வரதா இல்லையாங்க? நாங்க தீமை செய்யலங்க, நன்மை தான் செய்யறோம். ஆனா வேதம் சொல்லுது, நீ தீமை செய்யலப்பா, நன்மை தான் செஞ்ச. நன்மை செய்யறதுனாலயே உனக்கு என்ன வந்துச்சுப்போம்? பாடு. நம்ம என்ன நம்ப விரும்புறோம் தெரியுமா? நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க ரொம்ப நல்லவங்க, நம்ம நம்ப விரும்புறோம், எதிர்பார்க்க விரும்புறோம். நல்ல ஷூட்லாம் போட்டு டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருப்பாங்க. ஆனா விட்டிங்கன்னா தொண்டை குறை வழியை என்ன பண்ணிடுவாங்க? அறுத்து எடுத்துருவாங்க. உங்க ஃபியூச்சரே காலி பண்ணுவாங்க. உண்மை இது. உலகம் தன்னை ரொம்ப நல்ல உலகம் மாதிரி பிக்சர் பண்ணி காட்டும். ஆனா உலகம் எதுக்குள்ள இருக்குன்னா இருளுக்குள்ள இருக்கிறது வேதம் சொல்லுது. இந்த உலகத்துல வந்து இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் நடுவில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கு. இதுதான் உண்மை. ஒரு அநீதிக்கேடான ஒரு உலகத்துல வாழ்றோம். நீதிக்கும் அநீதிக்கும் நடுவில் நம்ம அப்படியே பயணிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய அநீதியான சக்திகள் உங்களை தாக்காமல் விடாது என்பது உண்மை. ஏன்னா வேதம் சொல்லுது, நீதி நிமித்தமாக நீங்க பாடுபடுவீங்க. அவங்க பயமுறுத்துவாங்க, உங்களை கலங்க பண்ணுவாங்க. ஆனா பயப்படாதீங்க, அவங்க வந்து உங்க நல்ல நடக்கையை தூஷிப்பாங்க, உங்களை அக்கிரமக்காரர்னு பட்டம் சூட்டுவாங்க. எதுக்கு? நீ நல்லா நடக்கிறதுக்காக அக்கிரமக்காரன் பேர் சொல்லி உனக்கு வந்து என்ன பிரைஸ் கொடுப்பாங்கன்னா, அவார்டு கொடுக்க மாட்டாங்க, உனக்கு பதக்கங்கள் கொடுக்க மாட்டாங்க, பாடுகளை கொடுப்பாங்க. உன்னை உயர்த்த மாட்டாங்க, உனக்கு உபத்திரம் கொடுப்பாங்க. திஸ் இஸ் த வேர்ல்ட் யூ லிவ் இன். தயவுசெய்து நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க நீதியாக நிற்கிறதுனால எல்லாம் நன்மை வரும் நீங்க கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தட்ஸ் நாட் ஹவ் இட் வொர்க்ஸ்.
சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் நல்ல பொண்ணு பாஸ்டர், நான் நல்ல பையன் பாஸ்டர், எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த மாதிரி வாச்சுது, எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சுன்னா, இதான்ப்பா உண்மை, இதான் உலகம். நீ நல்ல பிள்ளையா இருக்கலாம், ஆனால் வர்றவன் நல்லவனா இருக்கிறான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. சில பேர் நான் இவ்வளோ உபவாசம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ பைபிள் வாசிக்கிறேன், இவ்வளோ தசமமாக கொடுக்குறேன், இவ்வளோ காணிக்க கொடுக்குறேன், நான் இவ்வளோ ஊழியம் செய்கிறேன், நான் இவ்வளோ உதவி மற்றவங்களுக்கு செய்வேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி போராட்டம்? பிகாஸ் யூ லிவ் இன் அ பேட் வேர்ல்ட். ஏன்னா நீ வாழ்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, விழுந்து போன ஒரு உலகம், இருளிலே இருக்கிற உலகம். அந்த உலகத்துக்கு வெளிச்சம் பிடிக்கல, அது இருளை தான் விரும்புது. அந்த உலகத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம், அது கண்டிப்பாக பாடு அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ பாருங்க, இப்போ கூட வர வழியில் காரில் நாங்கள் திரும்புகிறோம், ஒருத்தர் ஆப்போசிட்டில் வர்றாரு, எங்கள் டிரைவர் கிட்டத்தட்ட இடிக்க போயிட்டாலும் கவனிக்கல, இவர் இப்படி வருவார்னு எதிர்பார்க்கல. அந்த மனுஷன் நின்றுட்டு எங்களை திட்டிட்டு போறாரு. அவர் திட்டிட்டு போறாரு. வண்டி ஓட்ட தெரியுதா உனக்கு? யாரு ஒழுங்கா லெஃப்ட்ல வர்ற ஆளுக்கு வண்டி ஓட்ட தெரியலையா, ரைட்ல வந்து மோத வர்றாரு பாருங்க, அவருக்கு தான் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பேச முடியும்? இதுதான் உலகம். நம்ம ஊர்ல இப்ப சொல்லுவாங்க பாத்தீங்களா, நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லைங்க. இப்போ நீங்க நல்லவனா இருந்தா உனக்கு பிரச்சனை தான். நீங்க ஒழுங்கா லஞ்சம் வாங்காம கிளீன் ஹேண்டா இருங்க, உங்களுக்கு சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் வரும். எங்க தெரியுமா? தண்ணி இல்லாத காட்டில் தூக்கி அடிக்கும். அதான் நடக்க போகுது. நீங்க வந்து பொய் சொல்ல மாட்டேன், உண்மைதான் பேசுவேனுங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. நீங்க இந்த பொய்யான கையெழுத்துலாம் போட மாட்டேன், பொய்யான கணக்கு எழுத மாட்டேன்னு சொல்லுங்க, யூ கேன் பி டெர்மினேட்டட், வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. அதுக்கு கும்பல் ஒன்று சேரும், உங்களை பொல்லாதவன் பட்டம் சூட்டி. இதுதாங்க உலகம். இந்த உலகத்தில் வாழ்ற பிள்ளைகளுக்கு என்ன இருக்குன்னா, உபத்திரவம் இருக்கிறது. Just because you are righteous, because you are good, please understand, you are living in a world which is fighting against darkness. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு? இதுக்கு நடுவில் பயணம் பண்றவங்களுக்கு குண்டடிப்படும். You are on the crossfire. பிரசங்கி ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்றாரு. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தா அவர் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கொடுமைகள் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி, அங்கே அப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க, தப்பா வாசிக்கிறாரு. நான் ஈஸியாக விளங்குற மாதிரி சொல்றாரு. சூரியனுக்கு கீழே, அதாவது வானத்துக்கு கீழே உலகத்தில் நடக்கிற கொடுமைகள்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அவர் சொல்றாரு, ஒடுக்கப்படுறாங்க, போட்டு நசுக்கி பிழிறான் ஒருத்தனை. அவனுடைய கண்ணீரை பார்த்துட்டு, சரி இவன் பாவம் இவனை கஷ்டப்படுறானே, ஒருத்தனாவது ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா தேற்றதுக்கு ஒருத்தனும் கிடையாதான், ஒருவனுமே கிடையாதான். ஆனா சொல்றாரு, இந்த ஒடுக்குறான் பாரு, நசுக்கிறான் பாரு, அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் எல்லாம் பலசாலி தான் அவன். ஆனா கூட அட பாவம் அவன் நசுக்கப்படுறான்னு தேற்றதுக்கு யாருமே இல்லையா. இதை பார்த்துட்டு 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் உயிரோடு இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனை விட முன்னாலேயே செத்து தொலைஞ்சிட்டா நல்லா இருக்கும்ன்றார். இந்த மாதிரி எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? இங்கே வேலை செய்கிறதுக்கு சொந்தமாக கார்டன் வச்சு நம்மளே கத்திரிக்காய் போட்டு நம்மளே சம்பாரித்து விற்று நம்மளே என்ன பண்ணலாம்? சாப்பிட்டுக்கலாம். என்ன வருதா இல்லையா? இங்கே போய் குப்பை கொட்டுறதுக்கு நம்மளே சொந்தமாக என்ன பண்ணிடலாம்? பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். யோசிக்க தோணுதா இல்லையா? இன்னும் சில பேர் ரொம்ப டீப்பாக யோசித்தீங்கன்னா, எதுக்குடா இங்கெல்லாம் உயிர் வாழணும்? இந்த உலகத்தில் வாழ்ந்தா நல்லவனாக இருந்தால் என்ன பண்ண முடியாது? பிழைக்கவே முடியாது, வாழ முடியாது. அவர் சொல்கிறார், இதான் நான் கண்டுபிடிச்சேன், வாழ்கிறதுக்கு காரணமே இல்லாமல் போச்சுன்றார். ஏன் தெரியுமா இப்படி இருக்கு? யோவான் 3:19-20 பாருங்க. உலகத்தில் ஒளி வந்தது, இயேசு தான் வந்தார். மனுஷருடைய கிரியைகள்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால இந்த ஜனங்கள் எல்லாம் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பினாங்க. அதான் அவங்க மேல ஆக்கினேன் சொல்லிட்டு சொல்றாரு 20ஆம் வசனத்துல, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை என்ன செய்யறான்? பகைக்கிறான். அவனுக்கு ஒளியினாலே பிடிக்க மாட்டேங்குது, அவனுக்கு வெளிச்சமா இருக்கிறது பிடிக்கல. அவன் கிரியைகள் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஒளி பக்கத்திலே வரமாட்டேங்கிறான்றாரு. ஏசு சொல்றாரு, எப்ப அவனுக்கு ஒளினா பிடிக்காதுப்பா, அவனுக்கு இருட்டு தான் பிடிக்கும். ஏன்னா அவன் செய்யற எல்லா வேலையும் எப்படி செய்யறான்? ஒளிஞ்சு மறைஞ்சு இருட்டிலே செஞ்சு அவன் பழகிட்டான். அவன் செய்யறதெல்லாம் அக்கிரமா இருக்கிறதுனால அவனுக்கு ஒளியை பார்த்தாலே அவனுக்கு கோபம் வந்துடும். அவன் அதை பகைக்கிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உபத்திரம் அனுபவிக்கிறவங்க எல்லாமே தப்பு செஞ்சு அனுபவிக்கிறது இல்லை, நன்மை செஞ்சதுனால பாடு அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நீங்க நிறைய பேர் இருக்கலாம். நியாயமா பேசினங்க, உதவ வாங்கிட்டு வந்தேன், உண்மையே பேசினாங்க, வேலை போச்சுங்க. கையெழுத்து போட மாட்டேன் என்னங்க, மைனஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க, என் மேலே கேஸ் போட்டாங்க. 10 வருஷம் நான் தான் இப்போ லாயர் ஃபீஸ் கட்டிட்டு உட்காந்துருக்கேன். உண்மை இது. பாடுகள் என்பது அநேக வேளையில் நாம
நன்மைக்கும் தீமைக்கும் நடுவே நடக்கிற அந்த போராட்டத்தில் நடுவில் வந்து நன்மையான பாதையை தெரிந்தெடுக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கு? உபத்திரவம், பாடுகள் இருக்கிறது. ஐந்தாவது ஒரு காரியம், தேவனுடைய நெருக்கத்தையும் ஆறுதலையும் பாடுகள் வாயிலாக உணர்கிறோம். தேவனுடைய நெருக்கத்தையும் ஆறுதலையும் பாடுகள் வழியாக தான் அநேக வேளை நம்ம உணர்கிறோம். லூக்கா 9:23, பின்பு அவர் எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால வான்னு சொல்றார். இயேசுவை பின்பற்றவங்களுக்கு இயேசு கொடுக்கிற பங்கு என்னது சொல்லுங்க? என்னதான்? சிலுவை. சிலுவைன்றது இப்ப நம்ம செயின்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப ஸ்டைல சுத்துறோமே அந்த சிலுவை இல்லை. இது வந்து அவமானத்தின் சின்னம், இது வேதனையின் சின்னம், பாரம், இது நிந்தனை, இது ரொம்ப வெட்கக்கேடான ஒரு காரியம். அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வர்றவன் வந்து சிலுவை தூக்கிட்டு வா, நிறைய பிரச்சனை இருக்குன்றார். சொல்லிட்டு சொல்றாரு, இங்க பாருங்க, நீ சிலுவை தூக்கிட்டு வரல, நான் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட மாட்டேன், உன் முன்னாடியே தான் போயிட்டு இருக்கேன்றார். அது என்ன சொல்லுது தெரியுமா? இயேசுவுக்கு பின்பாக நீதியாக நடந்து உத்தமமா நடக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாடுபடுவாங்க, நிறைய சஃபரிங் இருக்கும், சிலுவை வந்து பாரமா இருக்கும். ஆனா சிலுவை சுமந்துட்டு போறவன் ஒன்றை கண்டுபிடிக்கிறான், இயேசு என்னை விட்டு ரொம்ப தூரம் இல்லை, எனக்கு முன்னால போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் என்ன பண்றேன்? அவர் பின்னாலேயே போறேன். உலகம் வந்து சஃபரிங்கை கொடுத்துட்டு ஓடிடும். சஃபரிங் பண்றவங்கள பார்த்து, பாடுபடுறவங்கள பார்த்து ஓடி ஒளியும். ஆனா இயேசு எப்படி தெரியுமா? நம்முடைய பாடுகள்ல நம்மோடு கூட சகிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில தூக்கி எறியப்படுறாங்க. 4ஆம் மனிதனாக அவர்களுக்குள்ளே ஆண்டவர் உலாவி கொண்டிருந்தார். நீதிக்கேடே செய்யாத தானியேல் சிங்கத்தின் கெபியில தூக்கி எறியப்பட்டான். வேதம் சொல்லுது, காலையில் அவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை என்ன பண்ணாரு? கட்டி போட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, முதல் விசை நான் உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். ஸ்தேவானை பாருங்க, சுவிசேஷம் அறிவிச்சதுக்காக, சத்தியத்தை சொன்னதுக்காக நடு ரோட்ல வச்சு கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டான். கல்லெறி விழும்போதே வேதம் சொல்லுது, அவன் கண்ணை திறந்து, ஆண்டவன் கண்களை திறந்தாரான். அப்ப அவன் அண்ணார்ந்து பார்த்து வானத்தை நோக்கி சொன்னானா, இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் பிதாவானவருடைய வலது பரிசத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்க, சீஷர்கள்லாம் ஓடிட்டாங்க, சுற்றிலும் சத்துருக்கள். பாடுகள் நடுவில் இயேசு தூரமா போல அவனுக்காக எழுந்து நின்னாரான். நான் அவன் பக்கத்தில் தான் பார்க்கேன், கவலைப்படாத. பிரியமானவர்களே, பாடுகள் நிறைய வேளையில ஒன்றை உணர்த்தது என்ன தெரியுமா? இந்த துன்மார்க்கமான பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, சபிக்கப்பட்ட உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் வந்து பாடு அனுபவிக்கிறான். ஆனா அந்த பாடுகளின் வழியாக போகும்போது அவனை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவ பிரசன்னம் அவன் நெருக்கமாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:3, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தையும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா! ஆறுதல் செய்ய ஆண்டவர் தூதன் அனுப்பல, அவரே ஆறுதல் செய்கிறாராம். கவலைப்படாது, அவன் கூட நான் தான் இருக்கேன், கவலைப்படாது, அவன் கூட இருக்கிறேன். பாடுகள் நடுவே நம்ம கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நம்ம சபையில் ஒரு இளம் பெண் இருந்தாள். அவளுக்கு ஒரு 22-23 வயது இருக்கும். ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் சுகவீனமாகி விட்டாள். எங்கெங்கேயோ போய் ஏதோ டெஸ்ட் பண்ணாங்க, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் கண்டுபிடிச்சாங்க, அவள் கேன்சரில் இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அவளுக்கு வந்து பிளட் கேன்சர் வந்தது, லுக்கேமியா. எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி, யாரும் நம்ப முடியல. ஒரு குறிப்பிட்ட நாளில் அவள் அட்மிட் ஆயிருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் நானும் என் மனைவியும் வந்து அவளை சந்திக்கிறதுக்கு போயிருந்தோம். அவள் பெட்டில் படுத்திருக்கா, அவள் நிலைமை ரொம்ப பரிதாபம். அப்போ அவளுக்கு ஏற்கனவே டாக்டர்ஸ் தேதி குடிச்சிட்டாங்க, 3 மாதம்தான் உயிரோடு இருப்பாள், உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ரொம்ப எல்லாருக்குமே மன உடைவு, பெரிய வேதனை. எங்களால் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறதே தெரியல. அப்போது நான் சிறு வயதுலேருந்து அந்த பிள்ளையை பார்த்துருக்குறேன். அவள் இப்படி கஷ்டப்படுறதை பார்த்து எனக்கும் என்ன பேசனே தெரியல. அவள் ஆஸ்பத்திரியில் போய் பெட் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன ஆறுதல் சொல்கிறது, என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே உட்காந்துட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் ஏதோ பேசணும், விசாரித்தோம். அதுக்கப்புறமா எனக்கு மனசு தாங்கலை, சரிம்மா ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி எழுந்து அவள் பக்கத்தில் போகும்போது உடனே என்கிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி ஒரு பாட்டு சர்ச்சில் சொல்லி கொடுத்தீங்க, அந்த பாட்டை வந்து கொஞ்சம் பாடுறீங்களாண்ணா. என்ன பாட்டு அப்படின்னா, அந்த பாட்டு என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்னா, யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ், யூ ஆல்வேஸ் ஃபில் மை ஹார்ட் வித்
சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். whenever I am afraid I will trust in you. என் மறைவிடம் நீர், மீட்பின் கீதங்களால் என் உள்ளத்தை நிறைக்கிறீர், நான் பயப்படும் வேளையிலே உம்மை நம்புவேன். இந்த பாட்டை வந்து நான் ஆராதனையில் பாடியிருக்கேன். அவள் சொல்லுகிறா, நீங்கள் அந்த பாட்டை பாடுங்க. எனக்கு என்ன செய்ய தெரியல. அவள் சொல்லுகிறா, ஏன் பாட சொல்லணும் அப்படின்னு கேட்குறதுக்கு அவள் சொல்லுகிறா, எனக்கு நிறைய ஆபத்து இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ டெய்லி வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த டைமுக்கு 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவான். அப்போ இவளுக்கு என்ன பயம்னா, அவளுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அந்த லைட் ஆஃப் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த இருட்டில் உயிர் போயிடுமோன்னு அவளுக்கு ஒரு பயம். அதனால டெய்லி அவள் வந்து நர்சஸ்ட்டு என்ன கெஞ்சுறான்னா, இன்னொரு 1 hour லைட் ஆன் பண்ணி வைங்க, இன்னொரு 1 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம், 1 மணி நேரம். அவங்க ப்ரோட்டோகால் படி ஆஃப் பண்ணுறாங்க. அது வார்டு, அது ஜென்ரல் வார்டு. அப்போ லைட்டெல்லாம் ஆஃப் ஆன உடனே இவள் ராத்திரி முழுசும் தூங்காமலே உட்காந்துரு. காலையில் அந்த சன்லைட் வந்த பிறகு தான் அவள் தூங்கவே போகணும். ஏன்னா அந்த பயம், இருட்டில் வந்து என் உயிர் போயிடும்னு அவளுக்கு பயம். அந்த பயத்தில் கலக்கத்திலே அவள் 1 வாரம் அந்த ஆஸ்பத்திரி. நம்ம அந்த 1 வாரம் கழித்து ஒரு நாள் இந்த பாடல் அவள் இருதயத்திலே உதித்தது. இந்த பாடலை பாட ஆரம்பித்தான். அவள் சொன்னா, ஆனால் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி காட்ஸ் ப்ரெசன்ஸ் நான் அனுபவிச்சதே கிடையாது. அந்த தேவ பிரசனம் நான் பாடும்போது என் வாழ்க்கையை நிரப்புச்சு. ஆண்டவர் என் நெருக்கத்தில் இருக்கிறாரு, என் மறைவிடமாக இருக்கிறாரு, நான் பயப்படுற வேளையில் நான் அவரை நம்புவேன். அந்த பாட்டை பாட 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 என் பயம் என்னை விட்டு போயிடுச்சு. கடந்த 3 நாட்களாக நான் நல்லா தூங்குறேன், எனக்கு பயமே இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நீங்கள் அந்த பாட்டை எனக்கா பாடுங்க. நான் எத்தனையோ முறை அந்த பாட்டை பாடியிருக்கேன். ஆனால் அன்றைக்கு அந்த ஆஸ்பத்திரி பெட்டில் அவள் பக்கத்தில் நின்று பாடும்போது உண்மையாகவே நான் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை நாங்கள் உணர்ந்தேன். அந்த பாடல் அர்த்தமுள்ள பாடலாக மாறினது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை அந்த பிள்ளை கடக்க கர்த்தர் உதவி செய்தார். 3 மாதம் தான் உயிரோடு இருப்பாள் என்று டாக்டர் சொல்லியிருந்தாங்க. 13 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாள். 13 years she survived cancer. நான் சொல்லுவேன், நம்முடைய துக்கமான நேரங்களில் பாடுகள் நடுவில் தேவனை போல நமக்கு அருகில் வருகிறவர் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அவர் நம்மை போல பாடுள்ளவராக இருந்தார், நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். நம்பர் 6, இந்த பாடுகள் வேதனை உள்ளதுதான். ஆனா இந்த பாடுகள் வழியாக கடந்து போகிறவர்கள் உத்தம குணத்தை கட்டி எழுப்புகிறார்கள். இந்த பயங்கரமான அக்கினியான சோதனையை கடந்து வருகிறவர்கள் சுத்த பொன்னாக வெளியே வர்றாங்க. யாக்கோபு 1:2-4, என் சகோதரரே, நீங்கள் பல விதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பரிபூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. என்ன சொல்றாரு? நீங்க சோதிக்கப்படுறீங்க, ஆனா உங்க சோதனையின் விளைவு என்னவா மாறிடுச்சுன்னா, அந்த பரீட்சை வந்து என்னவா மாறிடுச்சு? பொறுமை உங்களுக்குள்ள உண்டாக்குச்சு. It gave you patience. இந்த பாடுபட்டீங்களே, அந்த பாட்டினுடைய விளைவு என்னன்னா, ரொம்ப பொறுமைசாலியா மாறிட்டீங்க நீங்க. ரோமர் 5:3-5 அதுதான் சொல்லுது. உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுறோம். இந்த உபத்திரம் வந்ததுனால ரொம்ப பொறுமையாயிட்டேன், அந்த பரீட்சைகள் வந்ததுனால ரொம்ப நம்பிக்கை உள்ளவனா மாறிட்டேன். அதன் விளைவு என்னன்னா, அந்த அன்பு, இயேசுவின் அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டதுனால அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. 1 பேதுரு 5:8-10 அதே தான் வாசிக்கிறோம். 10ஆம் வசனம் விசேஷமாய் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். பாடு அனுபவிச்சு வெளியே வரும்போது பலவீனமா இல்லை, பலனாக வெளியே வருகிறார். அவனுக்கு சுபாவமே மாறிடுதுங்க, குணம் மாறிடுது. உண்மையா இல்லையா? கஷ்டப்படுறவங்களை போய் பாருங்களா, யூ see very very refined character. பாடுபட்டவங்களை போய் பாருங்க, அவங்க பேச்சே வேற மாதிரி இருக்கும். வாழ்க்கையின் துன்பமான பகுதிகளை அனுபவிச்சவங்களோட லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அன்பு அவ்வளோ தூய்மையாக இருக்கும், தாராள குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. உலக பொருள் மேல் பற்றற்றவர்களாக மனிதர்களை ரொம்ப நேசிப்பாங்க. அது உண்மை. எங்கள் டேடி வந்து 2.5 years பயங்கர ஸ்ட்ரகிள். நான் அவங்கள பார்த்து எங்களுக்கு வேதனை தாங்கலை, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த துன்பத்தின் வழியில். ஆனால் அந்த 2.5 வருஷம் we saw a different person. அவங்கள வித்தியாசமான ஒரு மனிதனை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர பிஸி பர்சன். எங்கெல்லாம் பார்த்தா என்ன அவ்வளோதான், அதோடு முடிஞ்சுது. என்ன விஷயம், நின்றுட்டே பேசணும், அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்க வியாதி படுக்கையில் போன பிறகு ஆளே வேறு மாதிரி மாறினாங்க. பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கிடையாது, வாப்பா உட்காருங்கப்பா, அப்படி 1 hour 2 hours ஸ்பெண்ட் டைம் வித் அஸ். பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கு. 2 வயசு பேர குழந்தைய வந்து பாட வச்சு ஆட வச்சு அது சொல்கிறது கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி வாஸ் ஜஸ்ட் என்ஜாய்.
அவளை வந்து சில தடவை நிறுத்துவாங்க. போதும் போதும் போதும், இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், அவள் பேசட்டும், அவள் பாடட்டும். ஏன் அது சொன்னாங்க அப்படின்னா, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப்ன்றது அப்போ வெளியே வந்துருச்சு. அது ரொம்ப ரிஃபைன் கேரக்டராக மாறினாங்க அவங்க. வி saw a very different person. இது உண்மை. பாடுபடுகிறவர்களுடைய குணம் உத்தம குணமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு முக்கியமான காரியம், அதோட முடிக்க போறோம். 7, இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல என்பதை பாடுகள் நமக்கு உணர்த்துகிறது. நம்ம பாடுகள் வழியா கடந்து போகும்போது ஒரு உண்மையை நம்ம எல்லாரும் மனதில் பதிக்கணும். என்ன தெரியுமா? இந்த பாடு நிறைந்த உலகத்துல வாழ்ற எனக்கு இந்த உலகம் சொந்தம் அல்ல. 1 பேதுரு 2:11 அவர் சொல்லுகிறார், நாம யாரா இருக்கிறோம்னா அந்நியர்களாக பரதேசிகளாக இந்த பூமியில் இருக்கிறோம்னு அவர் சொல்லுகிறார். எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஒரு டிரான்ஸ்லேஷன் விதமா சொல்லுது, this world is not a permanent home, we are looking forward to a home yet to come. ரோமர் 8:18 வாசிக்கிறோம், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். 2 கொரிந்தியர் 4:17 காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தை கடைசி பகுதியில் பாருங்க, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நிறைய பாடுகளை கொடுத்து ஏமாற்றி ஒரு மனுஷனை வேதனைப்படுத்துற ஒரு உலகத்தில் நாம் வாழ்றோம். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏன் இதுல தொடர்ந்து வாழும்போது ஒரு நம்பிக்கையோட வாழ்றான் தெரியுமா? இந்த உலகம் என்னுடைய முடிவு அல்ல. கொஞ்ச காலம் பாடுபடுறேன், ஆனா தேவன் எனக்கு பாடு இல்லாத கண்ணீர் இல்லாத நித்திய ஒரு வீட்டை எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஐ அம் கோயிங் தேர். திஸ் இஸ் a temporary home. இது ஒரு வாடகை வீடு. இது பழைய ஒரு ஜிம் ரீவ் ஸ்பாட் ஒன்று இருக்கும். திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மை ஹோம், ஐ எம் ஜஸ்ட் a passer through. The heavens are laid up bare beyond the blue. The angels beckon me from heavens up above, and I can't feel at home in this world anymore. இந்த உலகம் எனக்கு வீடாவே எனக்கு ஃபீல் பண்ண முடியல. என்ன நம்பிக்கையில் தொடர்ந்து வாழ்றேன், ஏன் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் ஒரு டெம்பரரி தான். இக்காலத்து பாடுகள் இனிமேல் நமக்குள்ளே வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். அந்த நாளில் கண்ணீரை துடைப்பார், வேதனைகளை நீக்குவார், நம்முடைய எல்லா பாடுகளுக்கும் தேவன் முடிவை கொண்டு வருவார். அவர்கள் பிரயாசங்களுக்கு ஓய்ந்து தங்கள் படுக்கைகளை இளைப்பாருவாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகம் cannot promise you success, cannot promise you comfort. இந்த உலகத்தில் ஆறுதலோ நம்பிக்கையோ தைரியமோ நிச்சயமோ இல்லாத ஒரு உலகம் அவங்களுக்கு தெரியலாம். ஆனால் பாடுகள் வழியாக கடந்து போகும்போது ஒன்று யோசிங்க, இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. இந்த முடிவில் நான் தேவனோடு இருக்கும்போது நான் என்றென்றும் அவரோடு மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னாடி போக எனக்கு கிருபை. அதனால் பாடுகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், ஏமாற்றங்கள் வரும்போது, துரோகங்கள் வரும்போது, மனக்காயங்கள்லாம் வரும்போது, இனி ஏன் நான் இயேசுவை பின்பற்றணும் அப்படின்லாம் பின்வாங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. யோபு சொல்லுகிறான், அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் நான் பார்ப்பேன். அவரை நீ கொன்று போட்டால் கூட நம்பிக்கையாக இருப்பேன், ஒரு நாள் அவரை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். இந்த பாடுகளுக்கு ஒரு முடிவை கொடுப்பதற்காகவே கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நம்பிக்கையோடு வாழ கிருபை தாரும். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை நம்முடைய பாடுகளையும் கடந்து முன்னேறதுக்கு பலன் தரும். ஐ டோன்ட் நோ, இந்த காலையில் நீங்கள் எத்தனை பேர் புரோக்கனாக வந்தீங்க தெரியல. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான்? ஏன் என் பாடுகளுக்கு மேலே பாடு? ஏன் இவ்வளோ போராட்டம்? என்னால் அதை புரிஞ்சிக்க முடியலை. அந்த உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கலாம். நிச்சயமாக எனக்கு தெரியும், ஆவியானவர் சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போராடிக்கிட்டு இருந்த கொஸ்டின்ஸ்க்கு இன்றைக்கி ஆன்சர் கொடுத்துருக்கிறார் நான் நம்புகிறேன். பலமுறை இந்த வசனங்களை நான் படித்திருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் இவைகளை என் கண்முன்பாக திறந்தார் என்று நான் அறிகிறேன். வசனத்தை அனுப்பினவர், சத்தியத்தை அனுப்பினவர், சத்தியத்தால் நம்மை விடுதலையாக்க வல்லவர். இந்த பாடுகள் நடுவிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த விளக்கம் என்ன, சத்தியம் என்ன? சத்தியத்தை பிடிச்சுக்கிடுங்க, இருளையும் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். இந்த இருண்ட உலகத்தில் கர்த்தர் இந்த சுடரை பிடிச்சுக்கிட்டு, வசனத்தை பிடிச்சுக்கிட்டு தொடர்ந்து முன்னேற கர்த்தர் கிருபை தருவார். பாடுகளில் சோர்ந்து போகாம, துவண்டு போகாம, கர்த்தருக்காய் கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடி முடித்து ஜீவ கிரீடத்தை பெற கர்த்தர் கிருபை தருவாரா? கரங்களை உயர்த்துவோம், ஜெபம் பண்ணுவோம்.